தப்பிச்சுக்கிட்டான் நீ. சரி இருக்கட்டும். இடத்தினுடைய தலைவி என் தங்கச்சி வள்ளி. அப்படியே அம்மா அம்மா நல்லா ரொம்ப நாளைக்கு நீ நல்லா இருக்கு. பிறகு தாங்களை சந்தித்தது மிகுந்த மகிழ்ச்சி. அம்மா நம்ம இடத்துக்கு நாரத மகாமுனிவர் வந்திருக்கிறேன். ஆமா நாரத மகரிஷி. ஆமா அப்படியே முனிவரை வருக தருணமாக தருக மங்களம் உண்டாகட்டும், வாழ்க வெள்ளாண்டு வளர்க. நல்லாரை காண்பதும் என்று நிலவைக்க நல்லா சொல் கேட்பதும் என்று நல்லார் உணங்கள் உரைப்பதும் என்று அவரோடு இணங்கி இருப்பதும் என்று என்பது முதுமொழி. அந்த முதுமொழி கணக்கு வந்தவுடனே அற்புதமானது ஒரு வரவேற்பு. இடத்தை எழுந்து சார்பாக சரி வாழ்த்துகிறார். மங்களமாகவே வாழ்வாயம், மங்களமாகவே வாழ்வாயம், மங்களமாகவே வாழ்வாயம். நான் வந்தவுடன் அன்பு பக்தி வாசமும் உபசரித்த உன்னை வாழ்க வெள்ளாண்டு என வாழ்த்துவதோடு மட்டுமல்லாமல் உன்னை பற்றி அவர்களை தெரிந்திருந்தாலும் கூட உங்களுடைய நாவல் இருந்து ஒரு சில விவரங்களை கேட்கலாம் நினைக்கிறேன். கேட்டா தகுந்த விவரமா தான் பார்க்கலாம். நல்ல வாழ்த்து சுவாமி. மங்களகரமாக வாழணும் அப்படின்னு ஆரம்பமே ரொம்ப மங்களகரமாக இருக்கு. ஆமா, அது இதுல எழுத்து இருக்கு வித்தியாசம். மங்களம் அப்படின்னு நுடிலா போட்டா அது என்ன பொருள்படும், அதுவே நடுவுல வர லா போட்டா அது என்ன பொருளாகும் அப்படின்னு இருக்கு இல்லையா? மங்களத்துல ரெண்டு மங்களம் இருக்குல்ல, மங்களம் பாடுறதுன்னு ஒண்ணு இருக்கு, மங்களகரமா பாடுறதுன்னு ஒண்ணு இருக்கு. ஆக நீங்க எந்த விதத்துல என்னை வந்து ஆசீர்வாதம் கொடுத்திருப்பீங்க அப்படிங்கறது என்னால உணர முடியுது. கேள்வி கேட்கிறேன்னு சொல்லி இருக்கீங்க. கேள்விகள் கேட்பதெல்லாம் பகுத்தறிவு வளர்வதற்காக சொல்லுவாங்க. எப்பொருள் எத்தன் மீது ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆக கேளுங்க. நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் விவரமா நிச்சயமா வரும் அப்படின்ற நம்பிக்கையில பதில் சொல்றேன். வாங்க. ஹலோ. சொல்லுகின்ற வார்த்தை ஒன்றாக இருக்கும் பொழுது அதனுடைய பதம் இரண்டாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் ஒரே வார்த்தையில் சொல்லுகின்ற சொல்லில இருக்கக்கூடிய எழுத்துக்கள் மாறும். அந்த வகையில மங்களமாக நீ வாழ்வாய் அப்படின்னது மங்களகரமானதா, நுனிலாவா, நடுலாவா அப்படின்னு ஒரு சிறப்பான பேச்சு. எல்லோருக்கும் எல்லாவற்றையும் இறைவன் கொடுத்து விடுவது இல்லை. உண்மையான அது இல்ல, அது அப்படிதான். எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடவுளை மறந்துடும் இல்லையா?
தேவைன்னு ஒண்ணு இருக்கணும்ல. தேவைங்கிற ஒண்ணு. தெய்வமே நினைப்புல இருக்கும். ஆனால் தேவையே இல்லை, எதுவும் இந்த உலகில் தேவையில்லை என்பவர்கள் தான் என்ன நிலை அடைகிறார்கள் அப்படின்னா சித்தங்கிற நிலை அடைகிறாங்க. அவங்க எதையும் தேடல, அதனால தேவை இல்லை. தேடல் எதுவும் இல்லை. தேடல் ஒன்று மட்டும்தான், இறை சிந்தனை மட்டும்தான். அனிமா மகிமா கரிமா லகிமா பிராத்தி பிரகாமி ஈசத்துவம் வசித்துவம் என்ற அஷ்டமா சித்துக்கள். இல்ல, அவங்களுமே ஒரு தேடல் தான். அவங்க முக்தின்ற ஒரு வழியை தேடுறாங்க. அதற்கு ஒரே வழி எது அப்படின்னா இறைவனுடைய பாதார பிந்தம் தான். அதை சரணடைந்தால் மட்டும்தான் முக்தின்ற வழி பிறக்கும். முக்தி அடைந்தால் அவருடைய முக்திங்கிறது அவருடைய அர்த்தம் என்ன ஆகுது? பிறவி இல்லைன்னு அர்த்தம். அதோட பிறவி. ஆனா சித்துக்களை உணர்ந்தவர்கள் இன்று வரையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தான் சொல்றோம். அவங்க எல்லாம் கடவுளை கண்டு தெளிந்தவர்கள். அதாவது சித்துக்களை அறிந்தவர்கள் இன்று வரையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்றோம். ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு விடக்கூடிய சுவாசத்தினுடைய அளவு இருக்குல்ல, 21,600. ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் விடக்கூடிய சுவாசத்தினுடைய அளவு. இந்த 21,600 சுவாச காற்றுகளை வெளியிடாமல் மனிதன் கட்டுக்கோப்புல வச்சுக்கிட்டான்னா அவனுடைய ஆயுள் நீடிக்குமா? இல்ல, அது உடனடியாக நிகழுமான நிகழது. அப்படி நடந்துச்சுன்னா போக வேண்டியதான் வரலோகத்துக்கு. அப்படி இல்ல, அதுக்கு தான் பயிற்சி தேவை. பிரணயாமங்கிற மூச்சு பயிற்சி. அந்த மூச்சு பயிற்சியை கொண்டுதான் சித்தர்கள் இன்று வரையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா அதற்கு என்ன காரணம் அப்படின்னா வேற ஏதாவது சித்தவா அப்படிலாம் இல்ல, இந்த மூச்சினுடைய அளவை குறைக்கிறதுனால ஆயுள் நீடிக்கலாம். மூச்சோட அளவை குறைக்கணும் என்ன ஒண்ணு தெரியுமா? பேச்சோட அளவை குறைக்கணும். இப்படி பேச்சோட அளவை குறைச்சு பேசாமலே இருந்துட்டோம்னா மூச்சினுடைய அளவும் குறைஞ்சிடும். சரி, கதைக்கின் முறைப்படி கேளுங்க. பேசுதல் ஆக்கத்திற்கு அழிவு. எழுத்தறிவித்தவன் இறைவனாகும். கல்விக் கழகு மொழிதல் மன்னவர் கழகு செங்கோன் முறைமை செல்வர் கழகு செழுங்களை தாங்குதல் வைசியர் கழகு வரும்பொருள் ஈட்டு உழவர் கழகு உழுதூன் விரும்பு மந்திரி கழகு வரும்பொருள் உழைத்தல் தந்திரி கழகு கழக ஆண்மை பெண்டிர் கழகு எதிர் பேசாது தெரிஞ்சு என்ன இருங்க தெரிஞ்சுக்கணும் தெரியாம பேசுறேனா எதிர் பேசாமல் ஒரு பெண்ணிற்கு அழகு எதுனா இருங்க பேசவே இல்லை அப்படி பெண்ணிற்கு அழகு எதிர் பேசாதிருத்தல்னு சொல்லி முடிக்கல. சரி தெரிஞ்சுக்கணும்னு தெரியாமே நானும் பேசவே இல்லையே. இவ்வளவு பேச்சு பேசுறேங்கிறீங்க, எங்க நீங்க பேசணும்னு கேக்குறேன். அப்படிதான் பேசுறேன். கேட்டதுக்கு பதில் சொன்னீங்க. என்னன்னு இவ்வளவு நேரம் சரி இருந்து நான் என்ன கேட்டனோ இல்ல அதுக்கு தான் பதில் சொன்னீங்க. அது பதில் இல்ல, நீங்க கேட்டது கேள்வியும் இல்ல. நீங்க ஒரு நூல் எடுத்து படிச்சிருக்கீங்க, அது அதனுடைய முதல் பாதி பகுதி, நான் சொன்னது பின் பாதி பகுதி. முதல்ல கேட்டதுனா கேள்வி இல்லாம இருக்கலாம். சரி அன்னைக்கும் பிதாவும் முன்னர் இதையும் சொல்லும் பொழுது ஆலயம் முழுவதும் சாலவும் நன்று. உங்களுக்கு மரியாதை எனக்கு தெரியும்ன்றத நிரூபிக்க அன்னையும் பிதாவுங்கிறதோட நான் நிப்பாட்டி இருந்தேனா முன்னர் இதையும் நீங்க சொல்லிருக்கணும். கேள்வி என்ன ஆயிருது? அது வந்து கேள்வி அல்ல, அன்னையும் பிதாவுங்கிறது உங்களுக்கு கேள்வி இல்ல, ஒரு வாசகத்தை முழுமைப்படுத்துறது. கேள்வி வேற. இருங்க என்ன கேட்டீங்க? அன்னையும் பிதாவும் அப்படிங்கிறதுக்கு தான் பதில் சொல்லிருக்காங்க. முன்னறி தெய்வம் யாருன்ற கேள்விக்கே நீங்க வரல. முன்னறி தெய்வம்ங்கற கேள்வி அப்ப கேள்வி எது வந்து பிறகுது? ஒரு பதில் இருந்தா கேள்வி பிறகுது. ஒரு பதில வச்சு ஒரு கேள்வியை உருவாக்கிட முடியுமா முடியாதா? இல்ல பதில வச்சு பல கேள்வி உருவாக்கலாம். அப்படிதான். இப்ப அன்னையும் பிதாவும்
அப்படின்னு நான் யாருன்ற பாருங்க. ஒரு கேள்விக்கு அந்த இடத்துல தேவை ஒரே ஒரு அடையாளம் தான், சரி ஒரு கேள்விக்குறிதான். அன்னையும் பிதாவும் வச்சுட்டோம்னா அங்கே முன்னாடி தெய்வம்னு அடுத்து சொல்றது பதிலா தான் இருக்க முடியும். சரி அதனால பாருங்க, நீங்க நல்லா பேசுங்கிறது எனக்கு இல்ல, இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும், எல்லோரும் அறிந்ததே. கலைமகள்லாம் ரொம்ப நல்லா பேசுவாங்க, ரொம்ப நல்லா பேசக்கூடியவங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஆன்மீக சொற்பொழிவு பாடிக்கிட்டே இருந்தா பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கணும், ஆனா பேசிக்கிட்டே இருந்தா அப்படி இல்ல, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல பேசிக்கிட்டே இருந்தா என்னடா துணை பேசிக்கிட்டே இருக்காங்கிற மாதிரியான ஒரு பேர் வந்துடும். ஆனா அப்படி அல்லாமல் எடுத்த தலைப்பில் பேசுகின்ற பேச்சில் சிறிதும் யாருக்கும் கேட்கிற எவருக்கும் அது சகிக்காம அந்த பேச்சை ஆன்மீக சொற்பொழிவுல கொண்டு போய் சேர்க்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய வேலை. பேர்பட்ட திறமையை இறைவந்தங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வகையில் அதை வரவேற்கிறேன். அந்த இடத்துல நீங்க நிச்சயம் பெரிய ஆளுங்க, நானே சொல்றேன். ஆனா இந்த இடத்துல அப்படி இல்லை. அங்க நீங்க என்ன பேசலாம்னு கேட்டு உங்களுடைய பேச்சில் எழுத்து போய் மற்றவங்க இருக்கலாம். ஆனா இங்க அப்படி இல்லை. நீங்க என்ன பேசலாம்னு சரி, பேசுற பேச்சுக்கு மறுத்து எதிர்த்து பேசுறதுக்கு நான் ஒரு தெரியும், சரியா? அதனால ஒருவேளை நம்ம பேசுறதுதான் சரி, நம்ம பேசுறதுதான் மேல இருக்கணும், நம்ம பேசுறத கேட்டு மத்தவங்களுக்கு அடிபணிஞ்சு போடுங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா இதுவரைக்கும் இனிமேல் உருவாகிக்கிறேன் அந்த எண்ணத்தை. எந்த பரவாயில்லையே, இனிமே அந்த எண்ணத்தை உருவாக்கிக்கிறீங்க. இதுவரைக்கும் இல்ல அப்படி ஒரு எண்ணம். ஏன் அப்படின்னா நீங்க என்ன இதுவரைக்கும் எதிர்த்து கொஞ்சம் அந்த அதிகார தோரணையான பேச்சு வரல, அதனால அதற்கான அவசியம் இல்ல. ஆனா நீங்க எப்ப அதிகாரமா கொஞ்சம் ஆணவமா என்ன அடக்கி நீங்க ஓங்கி திகழணும்ன்ற மாதிரி உங்களுடைய பேச்சு தோணி இருந்ததோ அப்பவே நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நான் இனிமேல் இப்படிதான் பேசுவேன். இல்ல நல்லா இருந்துச்சு, என் பக்கம் இருக்கிற திறமையை ஏற்றுக்கொண்டு பாராட்டி நானே ஏத்துக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு அந்த இடத்துல உங்களை ஒன்னும் தவறு இல்லை, ஏத்துக்கணும் தான். ஒரு அறிவாளியாக இருந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு திறமைசாலியை இன்னொரு திறமைசாலி பாராட்டுவது அப்படிங்கிறது சால சிறந்தது. ஆமா, அதுவும் நீங்க பாராட்டுங்க அப்படின்னா அது மிகுந்த மகிழ்ச்சி தான். ஆமா, ஒரு நல்ல ஞானமான ஒரு ஆளு, அதையும் தாண்டி நான் ஆகவே ஆகாதுன்ற என்னுடைய எதிரி, நீங்க எதிரி வாயால பாராட்டு வாங்குறது எவ்வளவு பெரிய விஷயம். இல்ல அப்படித்தானே, இல்லங்கிறீங்களா? இந்த இடத்துல இந்த சபையில அப்படித்தானே. சரி வாங்க, சரி நீங்க நான் சொல்றது அந்த இடம் வேறுதான், அந்த இடம் மாதிரி இந்த இடத்தை நானும் நினைக்கல. நீங்களா எப்படி நினைச்சுக்கிறீங்க? நீங்க நம்ம பேச்சு தான் மேல இருக்கணும், என் பேச்சுக்கு எதிர்த்து யாரும் பேசக்கூடாதுன்ற என்ன இதுவரைக்கும் இல்ல, இப்ப வந்துருச்சு முழுமையாவே என்ன இருக்கு சொல்றேன். நான் பேசுறதுதான் என்ன இருக்கலாம், கடவுள் வாய மூடி அப்படி ஒண்ணும் அங்கே சட்டம் யாரும் அப்படி இல்ல, நான் சட்டம் போடல. இது வந்து அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா பாதிக்குங்க அப்படின்னு சொன்னதுக்கு இதுவரை இல்ல, இனிமேல் இருக்கும், இருக்கலாம், தப்பு இல்ல. சரி, என்ன எல்லா இடத்துலயும் இருந்துடலாம், எடுக்கின்ற எண்ணம் எல்லாம் வெற்றி பெறணும். சரி, எண்ணம் எதுவோ அப்படிதான் வாழ்க்கை. நாம எதை பற்றி அதிகமாக இருக்கமோ அதை நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும், அது நமக்கு அமைச்சு கொடுக்கும். எண்ணம் என்னவோ கொண்ட எண்ணத்துல செயலும் இருக்கணும். சரி, செயல் ஒரு மாதிரி எண்ணத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு எண்ணத்தின்படி பிரபஞ்சம் அமைச்சு கொடுத்துரும் சொன்னா எப்படி? முதல்ல எண்ணம் வேணும், அப்புறம் தான் செயல். இல்லம்மா, அதான் சொல்றேன், எண்ணம் எதை எண்ணுகிறோமோ அதைத்தான் செயலாக்கணும். சரி, இல்ல ஆனா செயலை வேற மாதிரி வச்சுக்கிட்டு எண்ணம் அப்படிதான். ஒருத்தருடைய எண்ணம் அப்படிங்கறது அனுதினமா அதுவாகவே இருந்துச்சுன்னா நம்மளுடைய கவனம் முழுக்க அங்கதானே இருக்கு. எண்ணத்தை ஒரு இடத்துலயும் செயலை இன்னொரு மாதிரியும் காட்ட முடியுமா? என்ன முடியாதுன்னு நீங்க உங்களை மாதிரி யாரால முடியும்? அப்படி இல்ல, என்னாலும் அப்படி கிடையாது. இங்க பாருங்க, உருவாக்கி கொடுத்துரும் சொன்னதுக்காக சொல்றேன். பேசிக்கிறவா செயல் ஒன்றையும் எண்ணம் வேற, நான் பேசிக்கிறேன், பேசாம பேசுறேன். சரி, அப்ப ஆக மொத்தம் எதிரியாகவே இருந்தாலும் என்கிட்ட இருக்கிற திறமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்கு, அது வரைக்கும் மகிழ்ச்சி. நீங்களும் உங்களையும் வந்து சாதாரணமா சொல்ல முடியாது, ஏன்னா சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. ரொம்ப சுருக்கமான முறையில சொல்றேன், விரிவா சொல்லணும், நிறைய சொல்லலாம். சொல்ற அளவுக்கு பெருமை மிகுந்த வார்த்தைகள் இல்லை, புகழாரம் சூடுவதற்கான வார்த்தைகள் தமிழிலே கிடைக்கவில்லைன்னு எவ்வளவு புகழ்ச்சியா சொல்றேன். ஏன் இப்படி ஒரு மாதிரியாவே பாக்குறீங்களே? இல்ல அப்படி சொல்ற மாதிரி தெரியல. இல்ல நான் அப்படித்தான் இப்ப சொல்றேன், அப்புறமா வேணா மாத்தி சொல்றேன், அது வேற விஷயம். ஏன் அப்படின்னா நாடக கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் சிறு வயதிலேயே மிகச்சிறப்பா இப்ப வந்து மிகச்சிறந்த ஒரு பாடகராக இல்லையானே, மிகச்சிறந்த ஒரு பாடகராக நாரதர் அப்படின்னா பாட்டுக்கு தான் நாரதர் அப்படின்றத வந்து ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு அருமையான பாடல். கடவுள் அதற்கான ஞானத்தையும் அதற்கான குரல் வளத்தையும், குரல் வளம் தான் இயற்கையாவே இருக்கணும், பிறக்கும் பொழுதே இந்த குரல் வளத்தோடு கடவுள் படைக்கணும். அப்படி ஒரு குரல் வளத்தையும் நல்ல ஒரு ஞானத்தையும் கடவுள் கொடுத்தாருல. ஆனா பாருங்களேன், இந்த குறைய சங்கடத்துக்கு புள்ள பத்து வெங்கடேஸ்வரான்னு பேரு வச்சாமா. என்ன 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 இருங்க, ஞானத்தை கொடுத்து குரல் வளத்தை கொடுத்து திமுறை ஏகப்பட்ட திமுறை கொடுத்து வச்சிருக்கு. தப்பு இல்ல, இருக்கலாம், கொஞ்சம் நஞ்ச திமுறா இருக்கலாம், தலகணம் மண்டகணம் அவ்வளவு
உங்களுக்கு இருக்கு. சரி. இல்ல இருக்கிறதுலயும் தப்பு இல்ல. ஏன்னா ஒண்ணும் இல்லாததெல்லாம் தலக்கணமா மண்டக்கணமா நான் தான் அப்படின்னு தெரியும் போது விஷயம் உள்ள ஆளு ஞானம் உள்ள ஆளுக்கு கொஞ்சம் திமிரு இருக்கு. அது அழகுதான். ஆனா அது எங்க இருக்கணும் எப்படி இருக்கணும் இருக்கு. நீங்க பாத்தீங்க இந்த அளவுக்கு ஞானமாக இருக்கீங்கன்னா அதற்கு காரணம் எல்லாம் சகலமும் உங்க அம்மா கலைமகள் தான் அப்படின்றத நீங்க என்னாலும் மனசுல வச்சுக்கணும். என்னன்னு அவர் எல்லாத்துக்கும் கை தட்டுறாரு. அவர் என் எதுக்கு கை தட்டு? அவர் என் அண்ணே அவர் எங்க அப்பா 2 பேரும் நான் தான் கை தட்ட கூட்டிட்டு வந்தேன். அண்ணே அப்பா ஆமாமா உங்க அண்ணன் தம்பி எல்லாம் அப்படித்தான் தெரியாதா? தேவையில்லாம பேசக்கூடாது. ஏன்னா உண்மையா சொன்னா நம்ம 2 பேருக்கு தர்க்கம்னா இங்க வாங்க. அண்ணன் தம்பி பேச அண்ணன் சொல்லக்கூடாது. நானா இல்ல அப்படி இல்ல. அண்ணன் உள்ள பிடிச்சி இழுத்தது யாருமா? என் கை தட்டினதை பிடிச்சி இழுத்தது நீங்க. ஏன் தட்டணுங்கிற எதுக்கு நீங்க உங்களுடைய இந்த ஆணவமான பேச்சு நம்மள வெளில யாரும் முடியாதுன்ற அந்த திமிரு பணிவில்லாத அந்த அகம்பாவம் இதெல்லாம் எங்க வைக்கணுமோ அங்க வச்சுக்கோங்க. சரிதாமா. இங்கெல்லாம் வரும்பொழுது வாழை சுருட்டி வச்சுக்கிட்டு பேசாம நின்றமா என்ன வேலையா வந்தோமோ அந்த வேலையை முடிச்சோமா பேசாம போனோமான்னு இருக்கணும். இங்க பாருமா நீ எனக்கு சட்டம் போடக்கூடாது. இல்ல இது என் பேச்சே. நான் என்ன சட்டம் போறேன்னா அந்த சட்டத்துக்கு அடிபணிச்சு போறது நிச்சயமா முடியாது. முடியாது நீ சொல்ற நான் முடிய வைக்கிறேன். யார் ஓட்டாலும் என்ன பேச்சோட வச்சு அது என்ன? நீங்க சகலமும் பேசுற அனைத்திற்கும் உங்களுடைய தாய் கலைமகள் தான் காரணம் அப்படின்னா சரிதான். ஆமா ஏத்துக்கிறேன். நல்ல மனசு அப்பச்சு நியாயம்தாம்மா. நான் இல்ல இந்த உலக ஜீவராசிகள் அனைத்தும் பேசுவதற்கும் ஞானமாக இருப்பதற்கும் அதெல்லாம் சொல்லாதீங்க. உங்களை மட்டும் சொல்லுங்க. சரிங்களா? பேசுறேன்னா பாடுறேன்னா இதற்கெல்லாம் காரணம் என்ன காரணம்? நிக்க அப்படி தாய் தொண்டையில இருந்து வருதான்னு பாரு சொல்லு. என் அம்மா கலைமகளுடைய அருள். என்ன அதிசயமா இருக்கு. திடீர்னு மழை வர போகுது. இந்த பேரை சொல்லி ஒத்துக்கிட்டீங்களே. சரிதானே? தன்னை விட பெரியவர்னு யார ஒருத்தர் நினைக்கிறாங்களோ அவர்களைத்தான் குருநாதரா ஏற்றுக்க முடியும் இல்லையா? தன்னை விட இவர் பெரியவர் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாங்கன்னா அவங்கள தானே குருநாதரா ஏற்றுக்க முடியும். ஆமா தானமா? ஆமா. அப்படி பார்த்தா இந்த நான் பேசுவதற்கும் பாடுவதற்கும் காரணமாக இருக்கக்கூடிய கலைவர்களுக்கு வெங்கடேஸ்வரன் தான் குருநாதர் பொழுது அது இன்னும் மகிழ்ச்சியா தானே இருக்கும். கடவுளே சிவசிவா, கலைவாணிக்கு குருநாதர்னா ஹயக்கிரீவர்னு சொல்லலாமே. அதே வெங்கடேஸ்வரா? ஏன் ஹயக்கிரீவர் யாரு? ஹயக்கிரீவர் வெங்கடேஸ்வரனுடைய அவதாரமா வேணா இருக்கலாம். ஆனா குருநாதர் ஹயக்கிரீவர் தானே. பாருங்க மூலம்னு ஒண்ணு இருக்கும், ஒரு ஆதாரம்னு ஒண்ணு இருக்குல்ல. சரி, எது ஆதாரம்ங்கிறது இருக்குல்ல? ஆதாரம் அதுதான். நீங்க பல பேரா வச்சு ஹயக்கிரீவர்னு சொன்னாலும் இதுல வேறொரு உதாரணம். ஹயம்னா என்ன? ஹயம்னா குதிரை. குதிரை முகமாக ஏன் இறைவன் வந்தாரு? இல்ல அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஹயக்கிரீவன் அரக்கனை அடிப்பதற்காக அதிமுகத்தோடு வந்தார். அப்ப திருமாலாக இருக்கக்கூடிய உடம்பிலே ஹயம்ங்கிற குதிரை தலை பொருத்தப்படுது. அப்ப இருக்கிறது யாரு? வெங்கடேஸ்வரன் தான். இல்ல இருங்க, வெங்கடேஸ்வரனா இருக்க வரைக்கும் ஏத்துக்கல. வேதத்தை மீட்டு கொடுத்தார், வேதங்களையும் மீட்டு கொடுத்தாரு. இவரை குருவாக வைத்துக் கொண்டால் என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்துல மானசீகமாக ஒரு பதவியை வேதங்களை கலைமகள் பார்த்து போனா போகட்டுமே அப்படின்னு வெங்கடேஸ்வரர் இருக்காரு ஹயக்கிரீவர். அவர் ஏத்துக்கிட்டாங்க. ஹயக்கிரீவராக இருக்கிறதுனால வேதத்தை மீட்டு கொடுத்தார் என்பதற்காக மட்டுமே குருநாதரை ஏத்துக்க முடியுமா? அப்படி சொல்லிட முடியுமா? சரி, வேற என்ன காரணங்கிறீங்க நீங்க? அதுதான் காரணங்கிறீங்களா? அதான் காரணம். வேதத்தை மீட்டு கொடுத்ததுனாலதான் முதல்ல குருநாதராகவே ஏற்றுக்கொண்டேன். யார் வேணாலும் வேதத்தை மீட்டு கொடுக்க முடியுமே. சரி, அப்படி இல்ல. அந்த அரக்கன் யார் வச்சிருந்தா யாரால முடியும்? என்ன போடுறீங்க? சிவச்சின்னம் போடுறீங்க. சிவச்சின்னம். ஆமா, சிறுநீர். யார நினைத்துமா? சிவனை நினைத்து. சிவனுடைய மகன் முருகனை நினைத்து. முருகனை நினைத்து. கௌமார சமயம். இந்த முருகப்பெருமானுடைய தோற்றம் எதற்காக? தோற்றம் அவருடைய அவதாரமா? சூரசம்ஹாரம் பண்றதுக்காக, சூரனை அழிக்கிறதுக்காக மட்டும்தான். ஆமா, ஆணவத்தை அழிக்கிறதுக்கு தான். வேற எதுக்கு இல்ல? இல்ல, சூரசம் முதல்ல மூல காரணம் தானே. மூல காரணம் அதுதான். சூரசம்ஹாரம் பண்ணது. சூரனை சம்ஹாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக. சிவனுக்கு நிகரான சூரனை சம்ஹாரம் பண்ணனும். சம்ஹாரம் பண்ணனும் சொல்றோம்ல. ஆமா, சம்ஹாரம்னா என்ன? சம்ஹாரம்னா நல்ல விதமாக ஒடுக்கி தன்னுடன் வைத்திருப்பது. அப்படின்னா நல்ல விதம். ஆரம்னா ஒடுங்குவது, மாலை. அதனாலதான் மாலையை ஒடுக்குவது அப்படி. அதனாலதான் ஆரம்னு பேரு மாலைக்கு. சம்ஹாரம் செய்வதற்காக தான் முருகப்பெருமானுடைய திருவதாரம். அப்ப அதற்காக மட்டும்தான் அவர் அவதாரம் செய்தாருன்னு சொல்லிட முடியும். அதுதான் நோக்கம். அதுதான் நோக்கம். அதுதான் காரணம். உருவானதுக்கு காரணம் அதுதான். ஆனா அவர் அவதாரத்துக்கு பிறகு நிறைய நிகழ்வு நடந்துச்சு. நிகழ்வுகள் நிறைய நடந்துச்சு. ஒருத்தர ஒரு வேலையை செய்யறத மட்டும் வச்சுமே அவருடைய திறமையை கணக்கிட முடியுமா? அது எப்படி? பாண்டவர்களும் கௌரவர்களும் குருநாதர் யாருமா? துரோணாச்சாரியார். துரோணாச்சாரியார் குருநாதராக ஆவதற்கு என்ன காரணம் நடந்துச்சு? அவர் அந்த மாதிரியான ஒரு செயல் செய்து காட்டினார். கிணத்துக்குள்ள பந்து விழுந்துருச்சு. ஆமா, பந்தை எடுக்க முடியாமல் பாண்டவர்களும் கௌரவர்களும் சுத்தி நின்றுட்டே இருந்தாங்க. இவர் வந்தாரு, ஒரு அஸ்திரத்தை போட்டாரு, பந்த வெளியில எடுத்துட்டு வந்துட்டாரு.
வந்த வழியில எடுத்துட்டு வந்துட்டாருங்கிறதுக்காக மட்டுமே பீஷ்மாச்சாரியார் இவர்களுக்கு குருநாதர் அவர் ஆக்கிட முடியுமா? அப்படி இல்ல, இவர்களுக்கெல்லாம் கற்றுத்தரக்கூடிய அளவுக்கான திறமை பெற்றவர் துரோணர் அப்படின்ற எண்ணத்தினால. அப்ப துரோணரால பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் குருநாதராக இருந்து அவர்களை ஆக சிறந்த வீரர்களாக மாற்ற முடியுங்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு. அங்க துரோணாச்சாரியார் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தார், அதனால ஏற்றுக்கொண்டாங்க. சரி, இங்க அவங்க கத்தெல்லாம் கொடுக்கல. என்ன ஹயக்கிரீவர் என்ன கலைவாணிக்கு கற்றுக் கொடுத்தாங்க? அந்தம்மா அப்புறமே கல்விக்கு தெய்வம் தான். கலைமகளுக்கு இயற்கையாகவே ஒரு ஞானம் இருக்குல்ல. கலைமகள் இயற்கையிலேயே கல்வி தெய்வம் தான். கல்வி தெய்வம் தான். பிறகு ஏத்துக்கிட்டானா அதான் சொன்னேனே, அதற்கான தகுதி அவருக்கு இருக்குது. அப்ப கலைமகளே குருநாதரா ஏத்துக்கக்கூடிய அளவிற்கு வெங்கடேஸ்வரனுக்கு தகுதி இருக்கு. இருக்குதா, நான் இல்லைன்னு சொல்லலையே. சரி, அதுக்காக இவங்களை விட அவங்க பெரியாருன்னு இடத்துக்கு வராதீங்க. கலைமகள் அப்படின்னு சொல்றோம். ஆமா, சொல்றோம்ல. இந்த கலைமகள்னு சொன்னாலே வீணைக்கு வாணி, வீணைக்கு வாணி. கலைமகள் இருக்கலாமா? வீணை. ஆமா, அந்த வீணைக்கு என்ன பேரு? வீணைனா வீணைதான். வீணைனா வீணைதான் அல்ல, வீணைக்கு பேர் இருக்குல்ல. கலைமகள்னு சொன்னதுக்கு ஆமா, நீங்களும் தான் வெங்கடேஸ்வரன்றீங்க அடிக்கடி. ஆமா சொன்னேன். சிவ மகாவிஷ்ணுவோட பேரு. ஆமா, இவர் கையில ஒரு சக்கரம் இருக்கு, ஒரு வில்லு இருக்கு, ஒரு சங்கு இருக்கு. இதுக்கெல்லாம் பேர் இருக்கா? இருக்கு. சொல்லுங்க. நான் ஒண்ணுதான் கேட்டேன். நான் 3 கேட்டேன். ஏன் கேக்குறீங்க? அப்படிதான் கேட்பேன். கேட்டா கேள்வி நீங்க கேட்டிருக்கிறது கொஞ்சம் பெருசு. ஒரு கேள்விக்கு பதில் நான் கேட்டிருக்கிறது அவ்வளவு பெருசா? நான் கேட்ட பெருசாமா? ஆமா, வீணை பெருசு இல்லையா? வீணை பெருசு. அப்படி பார்க்க போனா வில்லோ சக்கரமோ எல்லாமே பெரியதுதான். அப்புறம் சக்கராயுதத்தை வைத்துதான் சூரியனை செய்தார். எவ்வளவு பெருசா இருக்கும்? சொல்லுங்க. சொல்றேன், நீங்க சொல்லுங்க. இன்னும் குறைச்சல் இல்ல. யாருக்கு? உங்களுக்கு தான். வாய் மட்டும் வாய் காது வரைக்கும் நீடு. பேசவே வந்தோம். நானும் பேசுவேன். பேசுங்க. கண்டிப்பா. அப்ப கேட்டது பதில் சொல்லிருக்கேன். நீங்களும் சொல்லிருக்க ஞாபகத்துல யாரு கேட்டது? யோசிங்க. யார்கிட்ட 3 விஷயம் நீங்க கொஞ்சம் யோசி. மறந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அதுக்கான நேரத்தை கொடுங்க. நீங்க மறந்துட்டீங்கன்னு சொல்லல. படிச்ச விஷயமா இருந்தாலும் யோசிச்சு தானே பேச முடியும். அது சரிதான். வீணைக்கு வாணிடுவாங்க. அது வீணை வந்து அந்த அம்மா கல்விக்கே அதிபதி, சகல கலைகளுக்கும் அதிபதி. என்னதான் அவளுக்கு சொல்ல பல பெயர்கள் உண்டு. ஆமா, அவ கையில வச்சிருக்கிற வீணைக்கு கச்சபி அப்படின்னு பெயர். இசை இலக்கணப்படி கச்சபி அப்படின்றதுதான் கலைவாணியினுடைய கையிலே தாங்கி கொண்டிருக்கக்கூடிய வீணையினுடைய பெயர். ஆமா, கரெக்ட். இவர்தான் போய் படிச்சு வந்தாரு. கரெக்ட்டா அந்த அம்மா சொன்னது. இந்த அம்மா சொன்னது சரியான்னு கேக்குறேன் நான். நான் என்ன படிக்கல இல்ல, நான் மாடு வச்சிட்டு வந்தேன் நினைக்கிறியா? ஐயோப்பா, சரி சண்டைக்கு வராதீங்க. ஐயோ, ஏன் அவ்வளவு கோவப்படுறீங்க? என்ன நடந்துறீங்களா நீங்க? நீங்க வாங்குங்க கிட்ட. ஏங்க இந்த நேரத்துல யார்கிட்ட பேச? அவர் நடைய பாருங்க, ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி மாதிரி இருக்கு. கச்சவி அப்படிங்கிற வீணை. அட ஏதோ பேசிட்டு போறாருமா அவர். அவர் நினைவுல இருந்தா ஏமா பேச போறாரு? கச்சவி அப்படிங்கிற வீணையுடைய பேர். ஆமா, சொல்லிட்டேன். சரியா? அது இருக்கட்டுமா? அது இருக்கட்டும். இடத்துக்குலாம் தாவி போகாதீங்க. அப்படியெல்லாம் விஷயத்தை சொல்லுங்க. என்ன சொல்ல? இந்த சக்கரத்திற்கும் சக்கரத்துக்கு பேரு சுதர்சனம். கையில் இருக்கக்கூடிய வில்லுக்கும் பேர் சுதர்சனம். அடுத்து சுதர்சனம்னு சக்கரத்துக்கு பேரு. கையில இருக்கக்கூடிய வில்லுக்கு சாரங்கம்னு பேரு. தெரிஞ்சிருக்க? சங்கு பாஞ்சஜன்யம் அதுக்கு பேரு. பாஞ்சஜன்யம் சங்கு. அதாவது அவர்கிட்ட இருக்கிறது ஐம்படைகள்னு பேரு. ஆமா, பஞ்சாயுத கதாநாயகன். இந்த ஐம்படைகளே சுதர்சன சக்கரம், பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கு, சாரங்கம் என்ற வில்லு. சாரங்கம் என்ற வில்லு. இன்னும் 2 இருக்கு. ஆமா, அத பத்தி இன்னொரு இடத்துல பேசிக்குவோம். நந்தகின்ற வாழ். சரி, நந்தகின்ற வாழ் இருக்கு. இப்ப நீங்க கேட்டதுக்கு 3 கேட்டீங்க, அதுக்கு உண்டான பதில். சரி, இப்ப இருங்க. இப்ப நான் அங்க யோசிக்கிறேன். கேள்வி கேட்க போறேன் உங்ககிட்ட. நானும் தான் கேள்வி கேட்க போறேன். வாழை சுருட்டி வைக்கணும். ஆமா, வாழை சுருட்டி. இருங்க, நீங்க ஏன் முந்துறீங்க? நீங்க நான் தான் பேசுவேன்ல, அதுக்குள்ள நீங்க போறீங்களா? என்ன விஷயம்? என்ன போறீங்களான்னா? இல்ல, நீங்க மத்த இடத்துல பேசுறீங்கன்னா பேசுங்க. இங்க வந்தா கொஞ்சம் வாழை சுருட்டி வச்சிருக்கணும். என்ன சரி, அத பத்தி அப்புறம் பேசிக்குவோம். இல்ல, எப்ப கலைமகளை பத்தி எனக்கு கொஞ்சம் கேட்க வேண்டியிருக்குமா? கேளுங்க. இப்ப உங்களுக்கு இந்த பேர் தானே பொருட்கள். கலைவாணின்னு இருந்தா பிரச்சனை. நான் கேக்குறேன், கலைமகளுக்கு கோயில் இருக்கா? இருக்கு. பொதுவாக ஆலயங்கள்ல தனியாக சன்னதி இருக்கும். ஆனா கலைவாணிக்கு என்றே தனிப்பட்ட சன்னதி, கருவறையிலே கலைவாணியே இருக்கிற மாதிரி கோயில் இருக்கு. எங்க இருக்கு? வெங்கடேஸ்வரா. நீங்க இல்ல, என்ன சமயத்தை சார்ந்த தெய்வம் அவரு? வைணவ சமயத்தை சார்ந்த. சைவத்திற்கு சைவத்திற்கு சிவபெருமான். அப்ப இருந்து 2 பேருக்கும் பிரச்சனை தான். சிவம் பெரிதா வைணவம் பெரிதான்னு. இந்த பிரச்சனை இன்னைக்கும் பல இடங்கள்ல இருந்துதான் வருது. இல்லையா? அந்த பிரச்சனை இன்னும் ஓயவே இல்லை. ஆனா அவங்க 2 பேரும் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரியான எடுத்துக்காட்டு இந்த உலகத்துல நிகழ்ந்திருக்கு. சிவபெருமான் என்ன பண்ணாங்க? தன்னுடைய உடம்பிலே சரிபாதி தன்னுடைய மனைவி அம்பிகைக்கு கொடுத்தார். அர்த்தநாரீஸ்வரர்னு பேரு. தமிழ்ல என்ன பேரு?
மங்கை ஒரு பாகன்னு பேரு. மங்கை பாகன். மங்கை பாகன்னு பேரு. மங்கையில பாதி இடம் கொடுத்ததுனால. ஆமா. சரி, கையில ஒரு வில்லு இருக்கு தெரியுமா? அதனால அவருக்கு ஒரு பேர் இருக்கு தெரியுமா? சிவன் கையில தான். கேட்ட உடனே சொல்லுங்க. பினாகிநாதர்னு பேரு. வில்லுக்கு பேரு பினாகன். அந்த மாதிரி மங்கை ஒரு பாகன்னு ஒரு பேர். ஆமா. அவருக்கு நினைத்தாலே முக்தின்னு ஒரு திருத்தலத்தை பத்தி நான் சொல்லிட்டு இருந்தேன். எந்த கோயிலு? திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில தமிழ்லயும் அவருக்கு பேர் இருக்கு. ஆமா இருக்குல்ல. என்ன பேரு? அண்ணாமலையார்னு பேரு. அதே மாதிரி சமஸ்கிருதத்திலயும் பேரு. அருணாச்சலேஸ்வரர்னு பேரு. மதுரையில என்ன பேரு தெரியுமா? யாருக்கு? அவருக்கு தான். சோமசுந்தர கடவுள். சிவனுக்கு. சரி, அப்ப இந்த அம்பிகைக்கு திருவண்ணாமலையில பேரு தமிழ்ல உண்ணாமலை தாயார்னு பேரு. சமஸ்கிருதத்துல அபிதா குஜலாம்பாள். இந்த மாதிரி பெயர்கள்லாம் வெவ்வேறு இருக்கு. சிவன் தன்னுடைய மதுரையில மீனாட்சிக்கு தமிழ்ல பேர் என்ன? மீனாட்சி தான். சமஸ்கிருதத்துல ஷியாமலா தேவி, அங்கையர் கண்ணி, நிறைய பேர் இருக்கு. கேட்டதுக்கு திரும்பி கேட்டா சும்மா வந்ததே மதுரையில இருந்து. அங்க பாத்துக்கிட்டு என்ன எங்க இருந்து வர்றோமோ அந்த இடத்துடைய பெருமை தெரியாம இருந்தா நான் திரும்ப பெரிய ஏதாவது இருக்கா? அதை விட பெருசா எதுவும் இருக்கா? கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் சொல்லல. ஆனா இருங்க, ஆனா கேட்ட கேள்விக்கு மட்டும் இவ்வளவு பேச்சு. அகிலாண்டேஸ்வரியன்னு சொல்லிடுவாரு பேரு. இல்லம்மா, கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் சொல்லல. ஆனா வாய் இவ்வளவு நேரம் பேசி வாய் நான் இவ்வளவு நேரம் பேசுற கேள்விதான் கேட்டிருக்கேன். கேள்வி கேட்கறதுக்கு ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்வி மறுச்சு கேட்டுட்டே இருக்கலாம். நேரம் பதில் சொல்லிருக்கேன். கேட்டுக்கிட்டே அதுல சொல்லிருக்கேன். இருங்க, நான் கேள்வி கேட்டு தான் பதிலே. சிவன் தன்னுடைய உடம்புல சரிபாதி அம்பிகைக்கு கொடுத்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதே அவரும் பெருமாளுக்கு கொடுத்தாரு தெரியுமா? கொடுத்தாரு. விஷ்ணுக்கும் தன்னுடைய உடம்புலயே சரிபாதியா கொடுத்தாரு. ஆமா. அப்படி என்ன கோயில கொடுத்தாரு? எந்த கோயில்ல கொடுத்தாரு? சேர்ந்து 2 பேர் இருக்கிற கோயில். சேர்ந்த ஒரு பாதி சிவன், மறுபாதி பெருமாள். சங்கரன் கோயில்ல கொடுத்தாரு. சங்கரன் கோயில கொடுத்தாரு. நீ எந்த கோயில்ல நாம கேட்ட? என்ன பேருன்னு கேட்கல. ஏன், எதுக்கு, எப்படி, அதெல்லாம் யாருக்கு தனித்தனியா கேட்பனா? இது ரொம்ப பெருசு. நான் கேட்டது சுருக்கமா சொல்லுங்க, ரொம்ப பெருசா சொல்ல வேணாம். அது சங்கர நாராயணனாக என்ன? சங்கர நாராயணனாக சங்கரன் கோயில்ல காட்சி கொடுக்கிறாரு. சரி, அந்த கிட்டத்தட்ட வந்துட்டீங்க இந்த இடத்துக்கு. யார் கொடுக்க வச்சாங்க? சங்கரன் பதுமன் 2 பேரு. ஒருத்த மிகச் சிறந்த சிவபக்தன், இன்னொருத்த மிக சிறந்த வைணவன். 2 பேருடைய சமயம் வேற, பெருமாளுடைய பக்தன். 2 பேரும் மன்னர்கள். ஆனா பக்திகளே மிகச் சிறந்தவர்கள் 2 பேருமே. 2 பேருக்கும் ஒரு நாள் பேச்சுவார்த்தை அப்படி வந்துருச்சு. சைவம் தான் பெரியது அப்படின்னு இவன் சொல்ல, வைணவன் தான் பெரியது அவன் சொல்ல. பேச்சுவார்த்தை முதிர்ந்து போருக்கு வழிவகுத்துருச்சு. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சைவம் தான் பெரியது, வைணவம் தான் பெரியது. இருவருக்கும் இடையே ஏற்பட்ட சண்டைய ஒரு வகை சிவன் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒருவரையும் போய் தடுக்கவே இல்லை. அம்பாள் பார்த்தா, ரொம்ப கருணையானவல்ல அம்மா. போய் உடனே என்ன பண்ணா, 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி உலகை ஆளக்கூடிய உலகிற்கே இருந்தையான தாங்கள் சிவம் வேற அல்ல, வைணவம் பெருமாள் வேற அல்ல அப்படின்னு போய் அவங்களுக்கு எடுத்து சொல்லாமே சொல்லி கேட்கிறார். ஆனால் மனைவியினுடைய பேச்சுக்கு கொஞ்சமும் செவி மடுக்கல சிவபெருமான். அமர்ந்து இருந்தார். பார்த்தால ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்ணிட்டா, அவளே கீழே இறங்கி வந்து புன்னை மரங்கள் நிறைய இருந்துச்சு. அங்க போய் ஊசி முனையில தவம் இருக்க ஆரம்பிச்சார். அவங்க 2 பேரும் சண்டை போட்டா பிரச்சனை இல்லம்மா, ஆனா இங்க பிரச்சனை இருக்குல்ல. ஏன்? அவங்க 2 பேரும் பக்தர்கள். ஆனா இங்க போய் ஊசி முனையில கடும் தபம் புரிவோள் தன்னுடைய மனையார். அதை அடிச்சுட்டா பிரச்சனை இல்லை. கட்டிய மனைவிக்கு ஒரு துன்பம் நேருகின்ற பொழுது அதை பார்த்துக் கொள்ள இயலாத சிவபெருமான் கீழே இறங்கி வந்தாரு. வந்து கேட்கிறார், இவர்கள் இருவருக்கும் சிவம் வேறல்ல, திருமால் வேறல்ல என்பதை காட்டணும் அப்படின்னு சொல்லி அம்பாள் கேட்டுக்கிட்டா. அவருடைய விருப்பத்திற்கு தன்னுடைய உடம்பிலே பாதியாக திருமாலுடைய உடம்பை, மகாவிஷ்ணுடைய உடம்பை சேர்த்து சங்கர நாராயணனாக சங்கனுக்கும் மதுமனுக்கும் காட்சியிருந்தார் சங்கரன் கோயில். ஆக சிவபெருமானுடைய உடம்பிலே சரிவாதியாக சங்கர நாராயணராக ஒரு கதை நிகழ்ந்திருக்கு. அது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அது இன்னைக்கு ஆடி தபசுன்ற ஒரு நிகழ்வா நடந்துட்டு இருக்கு. கலைவாணிக்கு வந்து கோயில் இருக்கா அப்படின்னா கூத்தனூர் அப்படின்ற ஊர்ல, கும்பகோணத்திற்கு அருகாமையிலே கூத்தனூர் அப்படின்ற ஊர்ல நம்ம கலைவாணிக்கு கோயில் இருக்கு. அங்கே அம்பாளுக்கு என்னமோ தெரியல, மேல பகையா இருக்கு. நீங்க வேற அவர் எதிர்த்து பேசுனீங்கன்னா ஒரு கோவம் வருமா? யாழை படித்த மொழியான்னு வேற அம்பிகைக்கு பேரு. யாழ் எப்படி இருக்குமோ அதை விட யாழே பார்த்து படிக்கிற அளவுக்கு குரல் வளம் இருக்குன்னா அவளுடைய குரல் இப்படி ஞானமே உருவான கலைமுகளுக்கு மண்டகன் அதிகமாயிருச்சு. மண்டகனை யாருக்கு வரல? திமிரு இந்த இவருக்கு தான் வந்துச்சு, வெங்கடேஸ்வரனுக்கு தான். ஏன் தெரியுமா? பொண்டாட்டினால திமிரு வந்துருச்சு. கலைகளை சிறந்தவள இருக்கிறதுனால மண்டகன் வர்றது தப்பு இல்லையா? அப்படி நீங்க சொல்லிடக்கூடாது. தப்புங்கிறத உணர்த்துறாரு. யாராக இருந்தாலும் உலகை ஆளக்கூடிய பரம்பொருளாக எல்லாருக்குமே நடந்ததுதான். நீங்க சொன்னீங்களா வெங்கடேஸ்வரன் பரம்பொருளாவே இருந்தார். அந்த ஆளுக்குமே
பேசிட்டு இருக்கல. என்ன உண்மையை தானே பேசிட்டு சொல்றேன். இருக்கல. அந்த ஆளுக்கு மண்டகணம். இந்த கலைமகள் ஏன் தெரியுமா? கொஞ்சம் அதிகம். பொண்டாட்டினால மண்டகணம். திமிரு அதிகமாயிடுச்சு. யாருக்கு? கலைமகளுக்கு தான் வேற இருக்கு. உங்க அம்மாவை நீங்களே சொல்லுங்க. மண்டகணம். ஏன் எங்க அம்மா இருந்தா இத்தனை தடவை அழுத்துறீங்க. என்னுடைய தாயாக இருந்தாலும் குற்றம் நெற்றிக்கண் திறப்பணும். அடடா. குற்றம் குற்றமே. சரி, நீ சரி. முக்கன் முதல்வனாகும் ஆகுது. நீ சிவனாவே இருந்து போய் என்ன விஷயம் பேச வந்தீங்களோ அங்க வாங்க. அப்ப அம்மா இருந்தானே யாரா இருந்தானே கொஞ்சம் திமிரு அதிகமாயிடுச்சு. என்ன திமிரு? இந்த கலைக்கெல்லாம் தாயானவள் நாம் தான், கலைக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடியவள் நாம் தான் கடவுளே அப்படிங்கிற திமிரு மண்டக்கணும். யாருக்குன்னு இப்ப நீங்க கேட்கணும். கேப்பீங்களா யாருக்குன்னு? அப்பதான் நான் என்ன சொல்லுவீங்க தானே கேட்க மாட்டேன். அப்பதான் நான் கலைமகளுக்குன்னு சொல்லுவேன். அதனாலதான் ஒருத்தருக்கு வாய் திறக்க மாட்டாங்க என் பக்கம். தம்பி தம்பி ஏன் தம்பி? என்ன தம்பி? நல்ல பையன் தம்பி தேவையாது என்ன தேவையானா? சரி அக்காங்கிறதுனால பிரச்சனை இல்ல. சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மத்தபடி பெண்கள் கட்சியா இருக்க கூடாது. இல்ல அதுல ஒண்ணும் தப்பே கிடையாது. தாய் மேல தாய் இருந்தாலும் கட்சியா இருக்கு. அக்கா அமைச்சருக்கு இருக்கலாம், தப்பு. பெண்கள் பக்கம் இருங்க. பெண் போன்ற அமைப்புல இருக்கவங்க பக்கம் இருக்காதீங்க. பெண்ணுக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்கு. அந்த இலக்கணத்தோட இருக்கவதான் பெண்ணு. அதை முதல் புரிஞ்சு. அப்படிங்கிற திமிரு அதிகமாயிடுச்சு. அதனால என்ன ஆச்சு தெரியுமா? உலகில் இருக்கக்கூடிய அனைவரையும் பேச வைத்த கலைமகளுக்கு வாய் பேச முடியாம போச்சு. எப்படி சொல்றாரு பாருங்க. அது என்னமா வந்து ஆக்ரோசப்பட்டு வாய் பேச முடியாம போச்சா? எனக்கு வாய் நான் பேசுறேன் தள்ளு வாங்கிட்டு இங்க என்ன இன்னைக்கு ஒரு மாதிரி பண்றீங்களா? என்ன நடந்த கதையை சொன்னா அப்படி பேசக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? என்ன நீங்க இப்படி பேசினாதான் வந்து எனக்கு வந்து சப்போர்ட்டுங்கிறீங்களா? நீங்க பேசுங்க. சரி அது இன்னைக்கு இல்ல என்னைக்குமே பேசணும். நினைப்புல வச்சுக்கோங்க. ஆமா கலைவாணி என்ன ஆச்சுங்க? ஊமையா போயிட்டா. ஒண்ணும் இல்ல, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன சொல்றேன், அது அப்படியே இருக்கட்டும். உங்கள்ட்ட வேற கேள்வி ஒண்ணு கேட்க போறேன். என்ன? ஒரே கேள்வி நறுக்குன்னு நேரம் ஆகிட்டே இருக்கு. இங்க வாங்க. கலைவாணி வந்து ஊமையாக போனது எதனால அப்படின்னா, தன்னுடைய கணவரை எதிர்த்து பேசின புருஷனை எதிர்த்து பேசிட்டு அந்த அம்மா வேதங்களை பற்றி எடுத்து கையில வைத்து வேதங்களை வைத்துதான் மையமாக கொண்டு உலகத்தை படைக்கிறார் பிரம்மா. தொணத்தொன்னு பேசிக்கிட்டே இருந்துச்சா கோவம் வந்துருச்சு. கொண்டாடி பேசி கோவம் வருமா எங்கேயாவது? ஒரு கட்டத்துக்கு மேல இங்க எல்லா இடத்துலயும் கோவம் தான் வருது. பேசிக்கிட்டே இருந்தா என்ன நீங்க என்னமோ அனுபவிச்ச மாதிரி சொல்றீங்க? என்ன இல்லம்மா, பேசிக்கிட்டே இருந்தா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனா அவர் என்ன மனநிலையில இருந்தாரோ தெரியல. அது சரி. அத என்ன பேசிக்கிட்டே இருந்தா புரியலையே. உலகையே ஆளக்கூடிய தாயானவர் சரி பேசிக்கிட்டே இருந்தா கேட்டுக்கிட்டு தானே இருக்கலாம். ஆக மொத்தம் கொண்டாட்டி ஒரு கட்டத்துக்கு மேல பேசினா அதை கேட்க முடியாது. கோவம் வந்துட்டதா ஒத்துக்கிறீங்க. அவருக்கு நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. இப்ப அப்படியே நிறுத்துங்க. கொஞ்சம் இருங்க. பேசிக்கிட்டே இருந்தா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இருமா இல்ல அப்படி இல்ல. இருமா தொணத்தொன்னு பேசிக்கிட்டே இருந்தா நீங்க இப்ப சொன்னீங்க. இருமா பேசிக்கிட்டே இருந்தா கேட்டுக்கிட்டே இருக்கலாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? உன்னுடைய எதிர அது வேற அர்த்தமா? நீங்க முதையே சொல்லிட்டீங்க. பேசிக்கிட்டே தொணத்தொன்றதா கோவரத்தான் செய்யும். அவருக்குன்னு பேசுங்க. உனக்கு ஏன் தெரியுமா? ஏன் இந்த பேச்சு எதுக்கு தெரியுமா? நீ கலைகளுக்கெல்லாம் மதிபதி. நாவுக்கே அரசியாக உனக்கு இந்த ஒழுக்கம், இந்த திமிரு. அதனால நீ பேசாமல் போக கடவுதுன்னு சாபமா கொடுத்த. பேச முடியாமல் கலைவாணி பூமிக்கு வந்து அதன் பிறகு சிவபெருமானை நோக்கி தவம் இயற்றி தன்னுடைய குரல் வளத்தை மீண்டும் பெற்றால். அதனால அந்த இடத்திற்கு வாணியம்மை பாட்டு பாடி தன்னுடைய குரலத்தை பெற்றதால் வாணியம்பாடி அப்படின்ற ஊர் உருவாக்கப்பட்டதாக திருவண்ணாமலைக்கு அருகாமையில் வாணியம்பாடின்ற ஒரு ஊர் உருவானது. இது ஒரு கதை. இது இருக்கட்டும். இப்ப இதிகாசங்கள்ல ராமாயணமும் மகாபாரதம். ஆரம்பத்திலேயே சொன்னேன், வந்த உடனே வாழை சுருட்டி வச்சுக்கிட்டு பேசாம இருக்கணும் அப்படின்னு. ராமாயணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்பொழுதெல்லாம் ஸ்ரீராம ஜெயம்ன்ற நாமம் சொல்லப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நினைவுக்கு வரக்கூடிய தெய்வம் எவ்வளவு வித்தியாசமான ஆளுங்க. எல்லாரும் அவரை கும்பிட்டோம்னா அவரே நம்மளை கும்பிடுறாரு. இந்த உலகில் இருக்கக்கூடிய அனைவருமே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியாகவும் தேவியாகவும் பார்க்கிறேன் நினைக்கிறேன். என்ன பாருங்க, மனிதர்களை ராமராக சீதையாக வைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்காரு. ஆனா நாம எப்படி இருக்கோம்? அவர் மீது கொண்ட பக்தி எப்படிப்பட்டதுமா? ஆஞ்சநேய பெருமானியுடைய பலம் அப்படின்னா அவருடைய உடம்புல எந்த பகுதி? வால் தான் பலம். வால். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னா எதை சொல்லுவீங்க? அவருடைய வால் பலம் அப்படிங்கறத எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா மகாபாரதத்துல பீமனாகப்பட்டவன் கையால தூக்கவே முடியாம 16,000 யானை குடம் கொண்டவனை தூக்கவே முடியல. சோதனை செய்வதற்காக பலசாலி அவர்னாலேயே தூக்க முடியல. இன்னைக்கு பூலோகத்துல மக்கள் எல்லாம் இந்த வாளுக்கு மட்டும் குங்கும அபிஷேகம் பண்றாங்க. என்ன கேக்குறேன், அவ்வளவு பெரிய பலசாலி தானே ஆஞ்சநேய பெருமான் அந்த வாளினாலே. அப்பேற்பட்ட பலம் வாய்ந்த வாளே ஒரு நேரத்துல அறுத்து போச்சு. எந்த நேரத்துல ஆஞ்சநேயருடைய வாள் அறுந்து போனது, அது எப்படி திரும்ப அவருக்கு கிடைத்தது? கேள்விக்கே கைதட்டு. சும்மாவா சொல்லுங்க பதில். கேள்வி ஏன்கிட்ட கேட்கறதுனால தான் கைத்தட்டு. அதையும் தெரிஞ்சுக்கணும். சரி சரி அது என்னவோ உண்மை. சொல்லுங்க பதில். அவரை நீங்க வாளு
பலம் அதிகம். ஆமா, வாள் அறுந்து போச்சா? வாளே அருந்து போனது. யாருக்கு? ஆஞ்சநேயருக்கு. ஆமா, அறுந்து போச்சா? ஆமா, வாளே அருந்து போனது. ஆஞ்சநேயருக்கே வாள் அருந்து போனதுன்னா அவர் அப்படி என்ன காரியம் பண்ணியிருப்பார்? அருந்து போன வாள் திரும்ப கிடைத்தது. எதனால கிடைத்ததுன்னு கதை இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா என்ன தெரியல? தெரியலைன்னா பதில் சொல்ல மாட்டாரு. வாளுக்கு பலம் அதிகம்னு மகாபாரதத்துல காட்டியதை விட இங்க ராமாயணத்திலேயே காட்டினார். சரி, வாளால கோட்டை கோட்டை கட்டினார். இதெல்லாம் நீங்களே சொல்றீங்க. வாளாலன்னு சொல்லும் பொழுது அடுத்த வார்த்தை கோட்டை கட்டினார் வரும். ராமாயணத்துல மொத்தம் எத்தனை முறை வாளால கோட்டை கட்டினார்? இத்தனை முறை கோட்டை கட்டினாரா? எதுக்காக? அது நிறைய தடவை கட்டியிருக்காரு. நீங்க திடீர்னு வந்து வாழால எத்தனை தடவை? நிறைய தடவைன்னா இத்தனை தடவைங்கிற கணக்கு இல்லையா? நிறைய தடவை கட்டி. நான் பாட்டுக்கு படிச்சது கொஞ்சம் நாங்க ஒரு மாதிரி படிச்சிருக்கலாம். சரி, ஒரு 4 தடவைனா நான் ஒரு 2 தடவை சொல்லலாம். நீங்க திருப்பி இந்த 2 தடவை கட்டினாரு அதை சொல்ல. அப்ப படிக்கலன்னு திரும்ப சொல்லுவேன். இதுல என்ன இருக்கு? இல்ல வேங்க, அந்த ராமாயணத்துல எப்படி இருக்கலாம், இந்த ராம அப்படி இல்லையா? இந்த ராமாயணத்துலயும் அப்படி இல்ல. இந்த எல்லா ராமாயணத்துலயும் ஒரே மாதிரி தான் இந்த கதை இருக்கு. ஆமா, வேற மாற்றமா. முதல்ல வாள அறுந்தத சொல்லுங்க. முதல்ல கோட்டை கட்டினத சொல்லுங்க. கோட்டை கட்டினது முதல்ல சொல்லுங்க. அதுக்கு அப்புறம் வாள வாய் எம்பிட்டு பேசுனீங்க. எவ்வளவு தடவை கேட்டீங்க? அகம்பாவா ஆணவம்னு என்னைய சாட பேசுனீங்கல்ல. யாருக்கு? இப்ப பதில சொல்லுங்க. யாருக்கு? யாருக்கு? என்னைய தான் பேசுனீங்க நீங்க. என்னைய தான் பேசுறேன். அதெல்லாம் கிடையாது. இப்ப என்ன மாடல்? பதில் வேணும் எனக்கு. தெரியலைன்னா பிரச்சனைனா வந்த காரணத்தை சொல்லுங்க. வாள் எப்படி அறுந்ததுன்னு கேட்டேன். ராவணனை கொன்ற ராமனுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிச்சு. சரி, இந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்க பெற வேண்டும் என்றால் சுயம்புவான சிவலிங்கத்தை வணங்கணும். அதற்கு அபிஷேகம் செய்யணும், பூஜை பண்ணணும். ஆமாமா. அப்படியாக சுயம்பு லிங்கத்தை எடுப்பதற்காக என்ன பண்றாரு? காசிக்கு செல்கிறார் ஆஞ்சநேய பெருமான். அவரால் தான் சென்று வாயுபுத்திரன் வாயுனுடைய வேகத்திலே சென்று வர முடியும் அப்படின்னு அனுப்பினாங்க. காசிக்கு போனவருக்கு அங்கே காலபைரவரோடு சண்டை, அவருடைய அனுமதி கேட்டுதான் அங்க இருந்து எதையும் எடுக்க முடியும். அப்படிங்கிற அந்த சண்டை எல்லாம் கடந்து வருவதற்கு காலதாமதம் ஆயிடுச்சு. வருகின்ற வழியிலே வரதனை நந்தி கிராமத்துல பார்த்து உன்னுடைய சகோதரன் வந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் சொல்லி வருவதற்கு காலதாமதம் ஆயிடுச்சு. இவர் செய்ததெல்லாம் நியாயம். யாரு? ஆஞ்சநேய பெருமான். ஆனா இங்க வருவதற்கு காலதாமதமானதற்குள் இந்த சமயத்துல சிவலிங்க வழிபாடு செய்யணும், லிங்க வழிபாடு பண்ணணும். ஆனா காலம் தவறிடுச்சுன்னா அப்ப அங்க சீதை என்ன பண்ணாங்க? மணலினாலே அங்க இருந்த கடல் மணல்ல கையால சிவலிங்கத்தை செய்யறாங்க. செய்து அதற்கு அபிஷேகம் செய்கிறார்கள், அதை வணங்கினார்கள். வந்து பார்த்தார்ல, கோபம் வந்துருச்சு. எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க இருந்து அவன்கிட்ட போய் சண்டை போட்டு வர்ற வழியில வரதனை பார்த்து உன்னுடைய சகோதரன் வந்து கொண்டிருக்கிறார், நீ தீயிலே விழுந்து இருந்து விடாதேன்னு சொல்லி இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் வந்துட்டா இல்லம்மா வந்து கோச்சுக்கிட்டு போல இல்லையாருங்க வருவதற்கு காலதாமதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தன்னை நிராகரிக்கும் விதமாக ஒரு செயல் நடந்துருச்சு. கோபம் வந்துருச்சு. அந்த கோபத்தை வெளியிலையும் காட்ட முடியல. ஆனாலும் அதை உணர்ந்து கொண்ட ராமபுரான் என்ன பண்றாரு? ஆஞ்சநேயா, இது மணலினாலே செய்ததுதான், நீ அங்கிருந்து கொண்டு வந்திருக்கிற, அதற்கு தானே முதல் மரியாதை கொடுக்கணும். நீ சொல்றது சரிதான். இதை என்ன பண்ணு, இத இங்கிட்டு தள்ளி வச்சிரு. இங்க இருந்தா தானே பிரச்சனை, இல்லைன்னா களைச்சு விட்டு மண்ணில் செஞ்சது தானே. அந்த இடத்துல இந்த சிவலிங்கத்தை வச்சு நீ கொண்டு வந்து வச்சு அதற்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாங்கிற. இவரு ரொம்ப சாதாரணமா நினைச்சு தன்னோட வாழ் இருக்கலாமா, பலம் அதிகம்ல, வாழ்ல சிவலிங்கத்தை சுத்தி கட்டி இழுக்கிறது. இழுத்தா இழுக்க முடியல, ரொம்ப சாதாரணமா. பிறகு மறுபடியும் கொஞ்சம் பலம் கொண்டு இழுக்கிறாரு, முடியல. தன்னுடைய முழு பலத்தையும் கொண்டு இழுக்கிறாரு, வாழ அறுந்து போச்சு. ஏன்? செய்தது சிவநிந்தனை. அங்கே பிரதிஷ்டை செய்த சிவலிங்கத்தை நிந்தனை செய்தார். நிந்தனை செய்த காரணத்தினால அவருடைய வாள் அறுந்து போச்சு. ராமேஸ்வரத்தில் எங்க தீண்டத்தை காணா, வேலை காணா, மாலை காணா, வாள் அறுந்து போச்சு ராமேஸ்வரத்துல. இந்த ஐயோ இந்த பேர் யாரு? வாழ அறுந்தது ராமேஸ்வரத்துல. மறுபடியும் திருக்குரங்குக்கா அப்படின்னு சோழ நாட்டுல, அது பாண்டிய நாடு, இங்க சோழ நாட்டுல திருக்குரங்குக்கான்னு ஊருக்கு பேரு. அங்கேதான் மறுபடியும் அவருடைய வாழ் திரும்ப பெற்றது. சாப விமோசனம் ஆஞ்சநேய பெருமானுக்கு கிடைத்தது. திருக்குரங்குக்கா அப்படின்னு ஊருக்கு பேரு. காகான்னு முடிகிற ஒரு 5 ஊர் பேர் சொல்லுமா? பாடல் பெற்ற திருத்தலங்கள். திடீர்னு கேக்குறீங்க, சொல்லுவோம்.
நீங்க சொன்ன திருக்குறக்குக்கா திருக்குறக்குக்கான்ற பேர்ல பிறகு குந்தலேஸ்வரர் குந்தலாம்பிகைன்னு அம்பிகைக்கும் ஐயனுக்கு பேரு. ஏன்னா குண்டலத்தை கலட்டி வச்சு சாமி கும்பிட்டாரா, அதனால திருக்குறக்குக்கா, திருவானைக்கா, திருக்கோடிக்கா, திருநெல்லிக்கா, இன்னொரு கா சொல்லுங்களேன். சொல்லிட்டா திருவானைக்கா, திருக்கோடிக்கா, திருநெல்லிக்கா, திருக்குறக்குக்கா, இன்னொன்னு இருக்கே சொல்றேன், யோசனை பண்ணி சொல்றேன். ஓசை கொடுத்த நாய் நம்மளுக்கு திருக்கோலக்கா ஞாபகம் வந்துருச்சு. சரி வாங்க. என்ன வாங்க? நீங்க சொன்ன பதில் நான் ஆக ஆஞ்சநேயர் தன்னுடைய அருந்த வாளை சிவனை வணங்கி பாருங்க. சிவனுடைய அம்சம் தான் ஆஞ்சநேயரே. அவ 11 ருத்ரன் இத்தனை செய்ததனால அவருக்கே வாள் அருந்து போனது பலமான வாள். மணல் லிங்கத்தை எடுக்க முடியாம திரும்ப பெற்றா நல்ல விஷயம். நல்லா இருக்கு. சரியா? அது சரி. என்ன இதுல எப்படி மாட்டி சொல்ல முடியும்? இது ஒரு ஸ்தல வரலாறு. வந்த காரணம் கேட்ட கேள்விக்கு பதில் வந்த காரணம் அப்புறம் சொல்றேன். வந்த காரணத்தை நான் கேட்கும்போது நீங்க சொல்லலைன்னா அப்புறம் நீங்க சொல்லும் போது நான் திரும்ப பேசுறேன். பாப்போம். ஆஞ்சநேய பெருமான் ராமாயணத்துல 3 முறை வாளால கோட்டை கட்டினாரு. முதல் முறை இங்கிருந்து ராவணனிடம் தூது போறாரு. அங்கதான் தூது போன அது வேற. இவர் மொச்சனாக போனாரு. போன இடத்துல எதிர்த்து யார் வந்தாலும் வாங்கன்னு ஒரு என்ன பண்ணணும், உட்கார்றதுக்கு ஏதாவது கொடுக்கணுமா இல்லையா? இவன் ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தால் இவர் மட்டும் கீழே நின்று பேசிக்கிட்டே இருந்தாரு. பார்த்தாரு, நீ என்ன எனக்கு சிம்மாசனம் கொடுக்கிறது, நானே எனக்கு ஒரு சிம்மாசனத்தை ஏற்படுத்திக் கொள்வேன்னு தன்னுடைய வாளால் கோட்டை கட்டி ராவணனுடைய சிம்மாசனத்திற்கு மேல ஒரு அடி உயரமா ஏறி அமர்ந்தார். ஆக அங்கே ராவணன் மதிக்காத நேரத்தில் தன்னுடைய சிம்மாசனத்திற்காக தன்னுடைய வாளை கோட்டையாக கட்டி அதன் மீது ஏறி அமர்ந்தார். இது ஒரு முறை. இரண்டாவது முறை மயில் ராவணன் அயில் ராவணன் 2 பேரும் ராமர் லட்சுமணர் இருவரையும் பலியிடுவதற்காக தூக்கி செல்லக்கூடாது என்பதற்காக இருவரையும் கோட்டை கட்டி காவல் கத்தார் வாளால. ஆக இது இரண்டாவது முறை. மூன்றாவது முறை எங்க அப்படின்றது கதை பெருசு, சுருக்கமா சொல்லிடுறேன். ராமன் மீது ஏன்னா ஒரு தட்ட வாக்கு கொடுத்துட்டாரு. ராமனே தெரியாம நான் எதிர்ப்பேன் போறல அப்படின்னு அந்த வாக்கை காப்பாற்றுவதற்காக கோட்டை கட்டி அதன் மீது ஏறி அமர்ந்து ராம பானம் தன்னை நோக்கி வரும் பொழுது ராம நாமம் சொல்லிக்கிட்டே இருந்தாரா, ராம ஜெயம் ராம ஜெயம்னு. ராம நாமத்தால ராம பானத்தை வந்து எதிர்க்க முடிஞ்சிச்சு. ராம பானம் தோத்து போச்சு அந்த இடத்துல. அப்ப 3 முறை கோட்டை கட்டினது. 1 ராவணன் சிம்மாசனம் கொடுக்காத போது, 2 அயில் ராவணன் ராமர் லட்சுமணரை காப்பாற்றும் போது, 3வது ராமரை எதிர்த்து போர் புரிய போகும் பொழுது 3 முறை. காவலுக்காக வந்தேன். காவலுக்கு வந்த உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். எனக்கு எதற்கு இப்ப என்ன அவசரம்? கல்யாணம் அவசரம் இருக்குமா? அப்படியா? கல்யாணத்துக்கு என்றால் மாப்பிள்ளை சொல்றேன் கேளுங்க. மாப்பிள்ளை சொல்றேன்னா மிஞ்சிய வருந்தவில்லை, சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை என்ற கந்த கடவுளையே உனது கணவனாக கிடைக்க வேண்டும் என்பது அவர்தான் மாப்பிள்ளை. நினைக்கும் பொழுது ஏற்கனவே பக்தி பெருக்கிறதா இருக்கேன். நீங்க இப்படி பாட்டு பானீங்கன்னா மேலும் பக்தி பெருகுமே தவிர அவருடைய மனைவியா மாறுன்ற எண்ணமே எனக்கு வராது. கணவனே கண்கண்ட தெய்வம். நீங்க அது சரிதான், கணவன் தான் எனக்கு தெய்வம். கடவுள் எப்படி கணவனா? பிடிக்கல. இது சத்தியம். என்ன சத்தியம் பண்ணிட்டா நடந்துருமா? அதானே நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நடக்கும். என்ன முருகன் நினைச்சோன்னு வந்துட்டாரு. முருகா சீக்கிரமாக அடியனை ஆட்கொண்டு அழித்து செல்ல வேண்டும். மான நல்லா இருக்கிறது பொருட்களை போல வெற்றிவேல் முருகனுக்கு அருள். துன்பம்
வினையும் கைகூடும் நீ மலர் கண்ட சக்தி கவசம் தனை அவரிடத்தீர் அவரம் புரிந்த குமரனடி நெஞ்சே பாசம் அகன்றது யார்